சூப்பரான வெப் சீரிஸை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். சத்தியமும் நியாயமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு நம்ம சரவணன் நடிச்சிருக்காரு. சேலம் சரவணன் அவர்கள். சூப்பரான ஒரு கான்செப்ட். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கோர்ட் ட்ராமா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கோர்ட் ட்ராமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை துப்பறிகிற விஷயங்கள், அதை பற்றி பேசுகிற விஷயங்கள், அது நகரும் விதம், அந்த கதை கதையின் போக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா கோர்ட் ட்ராமாக்குன்னே தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சத்தியமும் நியாயமுங்கிற கண்டிப்பாக இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு சரவணன் அவர்கள் மெயின் ரோல் பண்ணுறாரு. அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஒன்றும் இதில் சொல்லிக்கிற மாதிரி கதைங்கிற பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இவர் ஒரு வக்கீலாக இருக்கார். இவருடைய வக்கீல் எப்படின்னா எந்த விதமான கேஸுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னடா அது, நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வீட்லேயும் மரியாதை இல்லை, கோர்ட்லேயும் மரியாதை இல்லை, மற்ற இடத்துலையும் மரியாதை இல்லை, நம்ம எப்படி தான் நம்மளை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு இவர் பல ஆங்கிளில் யோசிச்சுட்ருக்காரு. இந்த இந்த மாதிரி நகரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஒரு கொலை நடக்குது. ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாரு மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு. இந்த கொலை எதனால் நடக்குது, இந்த கொலை ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த தீக்குளிப்பு சம்பவத்தை இவரே கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு இவரே வாதாட ஆரம்பிக்கிறாரு. அந்த வாதாடுதல் திறமையின் மூலியமாக இந்த கேஸ் எங்கெங்கெல்லாம் நகரிச்சு, இந்த கேஸ்னால என்னென்ன ஆச்சு, இந்த கேஸ்னால இவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அந்த கேஸ் எதனால் அவர் தீக்குளிச்சாரு, அந்த தீக்குளிச்சதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா சத்தியமும் நியாயமுங்கிற இந்த வெப் சீரிஸோடைய கதை. அருமையாக சரவணன் அவர்கள் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு சூப்பராக போகுது. செகண்ட் 3 எபிசோடு கொஞ்சம் மெதுவாக போகுது. நல்லா தான் இருக்குது. ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம்.